பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை. அரிவாள் மற்றும் கத்தியால் தாக்கிக் கொன்ற கும்பல். ஆன்லைன் உணவு டெலிவரி நபர்கள் போல வந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கும்பல். கொலையாளி தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ஆற்காடு பாலு உட்பட 8 பேர் கைது. தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூடுதல் காவல் ஆணையர் அஷ்ராகார் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் சாலை மறியல். குற்றவாளியை கடுமையாக தண்டிக்கவும் வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி கண்டனம். கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களை மாநில அரசு தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். தொடர் குற்றங்கள் நிகழும் அளவிற்கு சட்ட ஒழுங்கு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. புதுச்சேரியில் கனமழையால் வேரோடு சாய்ந்து விழுந்த மரங்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழுவில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றம். கமல், சிம்பு, தனுஷ், விஷாலுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் தரப்போவதில்லை என முடிவு. ஆனந்த் அம்பானி திருமணத்தை முன்னிட்டு நடந்த சங்கீத் நிகழ்ச்சியில் திரண்ட பிரபலங்கள். பாலிவுட் நட்சத்திரங்கள், கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பிரிட்டனில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் 14 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது. 400க்கும் அதிகமான இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது தொழிலாளர் கட்சி. பிரிட்டனில் தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் தமிழ் பெண்ணான உமா குமரனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ் சமுதாயத்திற்கு பெரும் பெருமை சேர்த்துள்ளதாக வலைப்பதிவு. யூரோ கால்பந்து தொடரில் ஜெர்மனியை வீழ்த்தி அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேற்றம். மற்றொரு போட்டியில் போர்ச்சுகலை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது பிரான்ஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.